ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, அதுதான் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு அட்டாச்சு ஹாஸ்பிட்டல். 4000 பெட் இருக்கையில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 பேஷண்ட் வருவாங்க. அத்தகைய ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு டீன், கல்லூரி முதல்வராக நான் இருக்க வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் வந்து பெருமை. அதனால தான் இன்றைக்கி இந்த மீட்டிங் இங்கே கூப்பிட்டுருக்காங்க, இல்லாட்டி கூப்பிட்ருவாங்களா இல்லை தெரியும். ஸோ அதனால் வந்து ஆனால் வந்து அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அதில் முக்கியமானது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து ஸ்கூல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து அப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அவர் எங்கெங்கே போவாரோ அங்கெல்லாம் நாங்கள் போய் படிச்சிருக்கோம். அது மாதிரி தஞ்சாவூரில் படிச்சுட்டு இருந்தேன் ஸ்கூல். அப்போ வந்து எங்களுக்கு SSLC 11th ஸ்டாண்டர்டு, பியூசி கிடையாது. பியூசி இருந்தது, +2 கிடையாது. ஸோ பியூசி வந்து அங்கே சர்வோஜ் காலேஜ்னு ஒன்று அதில் படித்தேன். அதிலெல்லாம் வந்து நான் சரியாக மார்க் வாங்கலை. பியூசி முடித்த உடனே MBBS சேரணும், நாங்கள் சரியாக மார்க் வாங்கலை. அதனால் என்னால் வந்து MBBS உடனடியாக சேர முடியலை. புரிஞ்சுங்களா? நான் MBBS சேர முடியலை. அப்புறம் என்ன பண்ணணும், ஆனால் வந்து அப்போ வந்து BSc முடித்தவங்களுக்காக மெடிக்கல் காலேஜில் BSc கோட்டான் 10% சீட்டு வந்து BSc முடிச்சுட்டு வரவங்களுக்காக கொடுப்பாங்க. அதில் வந்து நான் லயலா காலேஜில் சேர்ந்து BSc படித்தேன். ஆனால் அப்போ அது ஒரு வெறியோடு படித்தேன். என்னடா அதை நம்ம பியூசியில் இதை வேண்டாம்னு சொல்லிட்டு. அண்ட் லயலா காலேஜ் ரொம்ப சிறப்பான காலேஜ். இது தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான தனியார் கல்லூரியில் ரொம்ப சிறப்பானது, நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. ஸோ அதில் படித்து BSc பாட்னியில் அப்போ வந்து ஹை மார்க் வந்து A+. அந்த A+ மார்க் வாங்கி MBBS ஜஸ்ட் வாக் த்ரூ மாதிரி போய் ஜாயின் பண்ணேன். அதாவது ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா அதோ முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் இடிஞ்சு போயிடக்கூடாது. அடுத்தது என்ன சான்ஸு, எப்படி நம்ம முன்னுக்கு வரணும்னு பார்க்கணும். ஸோ அதே இது வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நான் வந்து BSc நல்ல மார்க் வாங்கி ஜஸ்ட் லைக் தட். அப்போ வந்து என்ன தெரியுமா, OC BC MBC கிடையாது, OC BC SC ST தான் ரிசர்வேஷன். அதில் நல்ல மார்க் வாங்குறதுக்குள்ள OC ஓப்பன் கோட்டாவில் சேர்த்துருவாங்க. ஸோ நான் வந்து BCயாக இருந்தால் கூட ஓப்பன் கோட்டாவிலேயே ஒரு சீட்டு MBBS MMCயில் சேர முடிஞ்சது. இதுதான் வந்து ஒரு சிறப்பு. இது வந்து இது முடிச்சுட்டு சேர்ந்துட்டேன், MMCயில் MBBS சேர்ந்துட்டேன். அப்புறம் அதை சொல்ல மாதிரி அங்கேயே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கும்போது தான் வந்து அவர் அன்புமணி, யார் அன்புமணி, யார் அன்புமணி, பாமக இன்றைய தலைவர், அதில் டாக்டர் அன்புமணி. அவர் வந்து ஒரு சிறப்பான இடத்துல ஒரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண, இந்தியா பூரா இன்ட்ரடியூஸ் பண்ணது அவரு தான். ஒரு கை கட்டுங்கப்பா. அப்புறம் சிகரெட்டை ஒழிக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டார். சரி, இந்த சிகரெட் டப்பாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புற்றுநோய் படம்லாம் போட்டிருக்கும், நாக்கெல்லாம் அசிங்கமாக தொண்டை இருக்கணும். அதெல்லாம் வந்து போட்டு எப்படியாவது மக்களை பயமுறுத்தி அது சிகரெட் பிடிக்க வைக்கக்கூடாது, பொது இடங்களில் சிகரெட் பிடிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பல சட்டங்களை ஏற்றி இந்த சிகரெட்னால ஏற்பட்ட தீமையை குறைச்சவர் அவர் தான், அன்புமணி தான். அதுக்காக வந்து அவர் வந்து உலக சுகாதார நிறுவனமே பாராட்டி அவருக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரிலாம் வந்து ஒரு சிறப்பான அவர் என்னுடைய மாணவர்னு சொல்லிக்கலாம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கப்புறம் அவரு கூட இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். இப்போ எலெக்ஷனில் செலக்ட் ஆன இன்னொரு MP விஷ்ணு பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் தொகுதியிலிருந்து, அவர் என்னுடைய மாணவர் தான், அவர் நம்ம உறவினர் தான். அவங்க தாத்தா வந்து திருத்தணியில் ரொம்ப ஃபேமஸ். யார் அது சொல்லுங்க பாப்போம், விநாயகம் சொல்லிட்டு. அவரு தான் வந்து திருத்தணியை வந்து நான் இதுக்கு ஆந்திராவுக்கு போகாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே சேர்த்து மீட்டு கொண்டாந்தவர் அவர் தான். அது மாதிரி ஒரு பெரிய தளபதியை நம்ம வந்து வச்சுருக்கிறோம், அவருடைய பேரன் தான் அந்த இவர். அது மாதிரி வந்து நம்ம இதில் வந்து உறவினர்கள் நிறைய பேர் சிறப்பானவங்களாம் இருக்காங்க. நம்மளாம் அவங்களெல்லாம் மதிக்க கற்றுக்கணும் முதல்ல. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இது அர்த்தநாரீச வர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய போராட்ட வீரர். முதல்ல வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஒரு பெரிய பத்திரிகைலாம் நடத்தினவர். அவர் அதில் பத்திரிகைலாம் வந்து பேன் பண்ணுற அளவுக்கு அவர் அதில் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி இது நம்ம
இவர் முக்குலத்தோர் வந்து யார் சிறப்பாக கொண்டாடுவாங்க? தேவர். அவர் வந்து அவரை விட வந்து ஈக்குவலாக நம்ம வந்து கொண்டாடணும். ஆனால் நம்ம கொண்டாடணும். அவரை பற்றி நிறைய பேருக்கு, வயசானவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியறதில்லை. தெரிஞ்சாலும் அதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லலை. முத்துராமலிங்க தேவர்களை வந்து முக்குலத்தோர் கொண்டாடுற மாதிரி நம்ம வந்து இந்த அர்த்தநாடி சவர்மா கொண்டாடணும். ஆனால் நம்ம கொண்டாடலை. அது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான். அது மாதிரி அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் ஒரு கடலூர், அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய போராட்ட வீரர். அவங்க ஜெயிலே வந்து குழந்தையெல்லாம் பற்றிக்கிட்டவங்க. அந்த குழந்தைக்கு ஜெயில் வீரன் பேரெல்லாம் வச்சவங்க. அவ்வளோ போராட்டம் இருந்தது. அவர் வந்து காந்தியடியில் பார்க்க விடலைங்கிறதுக்காக அவங்க வந்து பரதா போட்டுக்கிட்டு ஒரு இதில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அஞ்சலை அம்மாள். அவங்கள பற்றி நிறையா பேருக்கு தெரியறதில்லை. ஆனால் யார் யாரை பற்றியெல்லாம் வந்து மற்றவங்களாம் வந்து பெருசாக போட்டு புத்தகத்தெல்லாம் போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன பண்ணால் வன்னியர்களை வந்து சிறப்பாக இருக்கிறவங்களாம் அமுக்கி வச்சுட்டாங்க அந்த காலத்தில். நம்ம ஆளுங்களுக்கு போராடி அது வாங்கலை. அது மாதிரி வந்து இவர் தான் இருக்கார். வேறு இவர் இன்னொரு நாயக்கர் ஒருத்தர் இருக்கார். அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனை சுற்றி இருக்க இடம் பூரா அவரு தான். ஆதிகேசவல் நாயக்கர்னு ஒருத்தர், சர்தார் ஆதிகேசவல் நாயக்கர் சொல்லிட்டு, சர்தார் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். நான் வடநாட்டில். அதுக்கடுத்து சர்தார் வந்து ஆதிகேசவல் நாயக்கர். 2 பேர் தான் அந்த காலத்தில் சர்தார் பட்டம் கொடுத்துருந்தாங்க. அந்த சர்தார் பட்டேல் பெரிய ஆளாயிட்டார். நம்ம சர்தார் ஆதிகேசவல் நாயக்கர் யாரும் நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. அவருக்கு சென்னை அவ்வளோ இடம், அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன், வால்டாக்ஸ் ரோடு, அந்த ஏரியாலாம் அவருக்கு சொந்த இடம். இவர் போராட்டம் பண்ணாலும் அந்த இடத்தெல்லாம் அவங்க கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஆங்கில அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க, பிடுங்கிக்கிட்டாங்க. அப்படி இருந்து கூட அவர் யார் நம்ம வந்து ஆளுங்க வந்து அது கொண்டாடுறதில்லை, அவர் மதிக்கிறதில்லை. அவர் அது மாதிரி அவருக்கு ஒரு செலவு கூட கிடையாது. இதுக்கெல்லாம் கூட நம்ம போராட மாட்டேங்கிறோம். அதெல்லாம் ஒரு விஷயம். அடுத்தது வந்து நம்ம ஏன் போராடுறதுனா ஒற்றுமை கிடையாது. இப்பயே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, நாங்களாம் ரெட்டிங்க, சென்னையில் இருக்கணும் நாயக்கர், கடலூரில் இருக்கணும் படையாச்சி, சேலத்தில் இருக்கணும் கவுண்டரு, இது மாதிரி நம்மளே தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். எல்லாம் ஒரே இது. அவங்க சொன்னார் ஹெட்டே பண்ணார், எல்லாருமே வந்து வன்னிய குலச்சத்திரியார் அப்படி என்ற உணர்வோடு என்னைக்கு ஒன்றாக சேர்ந்து போராடுறோமோ அப்போ தான் நமக்கு உள்ள உரிமையை நாம் பெற முடியும். அது மட்டும்தான் முக்கியமான இது. அதெல்லாம் நீ ரெட்டியாக வேணா இங்கே வேணா இருந்துக்க, கும்மிடி பூண்டி திருட்டனில் வேணா ரெட்டியாக இருந்துக்கோ, சென்னையில் வேணா நாயக்கராக இருந்துக்கோ, சேலத்தில் வேணா கவுண்டராக இருந்துக்கோ, இல்லை இங்கே பழையாச்சியாக இருந்துக்கோ, எதாக வேணாலும் இருந்துங்க. ஆனால் எல்லாரும் வன்னிய குலச்சத்திரியார் அப்படிங்கிற ஒற்றுமை நம்மளுக்கெல்லாம் வரணும். அப்போ தான் நம்ம வந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ தான் நம்ம எதுவும் போராடி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக அருமையாக இதெல்லாம் நடத்துறீங்கன்னு சொன்னாங்க. அந்த கோச்சிங் சென்டர்லாம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது வந்து உண்மையிலே வந்து நான் பாராட்டுறேன். இது மாதிரி அது எல்லா இடத்துலையும் கிடையாது. அது கும்மிடிப்பூண்டில் மட்டும்தான் அந்த அது என்ன பேருங்க அது, அந்த கல்வி சாலை வந்து மிக சிறப்பாக நடக்குது. அதனால் யாருன்னு நிறுவியது காசி விஸ்வநாதன் சாரு, நம்ம விஸ்வநாதன் சாரு, இவங்கெல்லாம் தான் வந்து சேர்ந்து நிறுவிக்காங்க. அதில் வந்து நிறையா பேருக்கு வந்து நாங்கள் கோச்சிங்லாம் ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்களாம் டிஎன்பிஎஸ்சிலாம் நம்பர் ஆகுறீங்க, வேலைக்கெல்லாம் போகிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இருந்த விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து தமிழ் அதில் 14 மெம்பர் இருக்கிறாங்க. அதில் ஒரே ஒருத்தர் தான் வன்னியருக்கு இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து அவங்க எல்லா கமிட்டிலையும் உட்கார முடியாது. அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வேண்டிய இதெல்லாம் இந்த குரூப் 3, 4 இதெல்லாம் வந்து இன்டர்வியூ கிடையாது, ஒன்லி ரைட்டிங் தான். நீங்கள் நல்லா படித்து எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யாரும் உங்களை தடுக்க முடியாது. உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். வேணா கவுன்சிலில் வேணா அவங்களை எங்கேயாவது தூக்கி அடிப்பாங்க வழி, உங்களுக்கு நிச்சயம் வேலை கொடுத்தே ஆகணும். ஆனால் குரூப் 1, 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் இருக்கும். அந்த இன்டர்வியூவில் வந்து அந்த மெம்பர்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆளுங்க வந்து ஹை மார்க் வாங்கினவங்களுக்கு இன்டர்வியூவில் லோவஸ்ட் மார்க் போட்டுருவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு செலக்ட் ஆகும் போகுது. அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து இதே டிஎன்பிஎஸ்சியில் 3 மெம்பராக இருந்திருக்காங்க, 2 சேர்மன் இருந்திருக்காங்க. காசி விஸ்வநாதன் இருந்திருக்காரு, அப்புறம் இன்னொருத்தர் வந்து அம்பாசங்கர் இருந்திருக்காங்க. அவங்களும் சேர்மனாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம நிறைய பேர் வந்து குரூப் 1 செலக்ட் ஆகிட்டு பின்னாடி அவங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஆகியிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் அது கிடையாது. இப்போ நான் வந்து இது கட்சி சார்பான மீட்டிங் கிடையாது, இருந்தாலும் ஒரு மீட்டிங், இந்த ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் திமுக சேர்ந்தவங்கள யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து கேளுங்க. முக்குலத்தோருக்கு 3 மெம்பர் இருக்கிறாங்க, முதலியாருக்கு 3 மெம்பர் இருக்கிறாங்க, அது குங்கு வேளாளருக்கு 3 மெம்பர் இருக்கிறாங்க. ஆனால் ஏன் வன்னியருக்கு மட்டும் ஒரே ஒரு மெம்பர் இருக்கிறாங்க அப்படின்னு உங்கள் திமுக காரங்கிட்ட கேளுங்க.
உங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி கேட்க சொல்லுங்கள். ஏன் நம்மளுக்கு ஒரு 3 மெம்பர் இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த மீட்டிங்கில் அந்த போர்டெல்லாம் உட்காரும்போது அவங்கெல்லாம் சொல்லி நம்மளுக்கு இந்த குரூப் 1, 2ல் இப்போ அப்படிலாம் வாங்கினா இப்போ ஏன் 10.5% கேட்டு அடிச்சுக்கிறோம். அப்படிலாம் வாங்க தேவையில்லை, தானாகவே கிடைக்கும். இப்போ கூட நாங்கள் 12.5%லாம் நம்மளுக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க. அந்த நிச்சயமாக கிடைக்கும். அந்த எம்பிசி 20% வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் நல்லா படித்து நிறையா மார்க் வாங்கினா நிறையா இந்த 10.5 கூட வாங்க முடியும். ஆனால் அதுக்கு நம்ம நல்லா படிக்கணும். ஆனால் அந்த டிஎன்பிஎஸ்சியில் அதிக மெம்பர்கள் நம்மளுக்கு இருக்கணும். என்ன பண்ணுவோம், யாராவது திமுககாரங்க இருந்தால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் கேட்டு வாங்க. அது தப்பாக எடுத்துக்காங்க, நான் அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் வந்து நம்ம இது வன்னியருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் கட்சி என்ன கொள்கையை வச்சுன்னு கேளுங்க, யாருக்கும் சேர்ந்தாங்க. அடுத்தது இப்போ எல்லாரும் வந்து அன்னைக்கு விஜய் சொல்ல உறுதிமொழி மாதிரி இப்போ எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துருக்காங்க. எல்லாம் கை நீட்டுக்கு பார்ப்போம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கை நீட்டுக்கு உறுதிமொழி கை நீட்டுங்க. போதைப் பொருட்களை ஒருபோதும் உபயோகிக்க மாட்டோம். திருப்பி சொல்லுங்க, போதைப் பொருட்களை ஒருபோதும் உபயோகிக்க மாட்டோம். வர உட்காருங்க. நீங்க விட இல்லை உங்க